ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். மீனவர்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் மீன் பிடிச்சு அவங்களோட ஜீவனத்தை நடத்திட்டு வராங்க. தினந்தோறும் அந்த வீட்டோட தலைவர் வந்து மீன் பிடிக்க போவார். கிடைச்ச மீனை கொண்டு வந்து விற்று அதில் உள்ள வருமானத்தை வச்சு இவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இன்னொரு பிஸ்னஸும் ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட மனைவி அதை பார்த்துக்கிட்டாங்க. இவர் தினமும் காலையில் மீன் பிடிக்க போவார். அங்கே கிடைக்கிற மீன்களை கொண்டு வந்து விற்று அதை காசாக்கி அதை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டு வந்தாங்க. இப்படி கணவனும் மனைவியுமா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. புதுசாக வீடு கட்டினாங்க. புதுசாக அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வாங்கிக்கிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணாங்க. நிறைய நகை வாங்கினாங்க. இப்படி அவங்களோட வாழ்க்கை தரம் கொஞ்சம் நல்லாவே உயர்ந்தது. இதுக்கு நடுவில் இவங்க மீன் பிடிச்ச போது இவங்களோட வலையில் வந்த 2 அழகான மீன்களை இவங்க எடுத்து தனியாக தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. தினந்தோறும் அதுகளையும் பராமரிச்சுட்டு வந்தாங்க. இப்படி சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவங்க உறவினர் ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அவங்க வளர்த்துட்டு இருக்க அந்த மீனை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த மீனையா நீங்கள் வளர்க்குறீங்க, இது எவ்வளோ அதிர்ஷ்டக்கார மீன் தெரியுமா, இது ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்குற மீன் இது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ தான் இந்த வீட்டுக்காரங்களுக்கே தெரியும் இது வந்து அதிர்ஷ்டக்கார மீன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவங்களுக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் தெரியாது. பார்க்க அழகாக இருக்குது, அதனால அதை நம்ம வளர்ப்போம்னு சொல்லிட்டு அதை டெய்லி பராமரித்து வளர்த்துட்டு வந்தாங்க. இப்படி அந்த உறவினர் சொன்னோடனே இந்த வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, இந்த மீன் வந்ததுனால தான் நமக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு போல இருக்குது, அதனால தான் நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. உண்மையிலேயே அதிர்ஷ்டமே இருந்தால் கூட இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்தது. இப்படி அதிர்ஷ்டமே நம்ம கூட இருந்தாலும் நம்ம கடினமாக உழைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு அந்த வாழ்க்கையில் உயர்வு கிடைக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நீங்களோ இல்லை உங்களை சுற்றி இருந்தவங்களோ நீங்கள் கடந்து வந்திருந்தீங்கன்னா அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Mahi.